ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மாட்டுக்கு வந்து கீரிப்பூச்சி மாத்திரை தாங்க கொடுக்க போகிறோம். என்ன மாத்திரை கொடுக்குறோம், அதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இந்த 2 மாடுகளுக்கும் தான் நாம் இப்போ கீரிப்பூச்சி மாத்திரை கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கீரிப்பூச்சி மாத்திரை கொடுக்கறத வந்து சில ஊர்களில் குடல் புழு நீக்கம் செய்தல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மாடுகளுக்கு கீரிப்பூச்சி மாத்திரை வந்து வருஷத்துக்கு 2 முறை கொடுக்கணுங்க. அதுவே கண்ணு போட்ட மாடாக இருந்துச்சுன்னா 2 அல்லது 3 மாதத்தில் கொடுக்கலாம். இளம் கன்றுகளாக இருந்தாலும் கறவை மாடுகளாக இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கீரிப்பூச்சி இருந்தாலும் இல்லைனாலும் கட்டாயமாக இந்த வயிறு சுத்தம் பண்ணுற மாத்திரையை கொடுத்தே ஆகணும். அப்படி நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாத்திரையை கொடுக்கலைன்னா மாட்டோட வளர்ச்சி வந்து தடைப்படும். அது மட்டும் இல்லாத செரிமான பிரச்சனையும் வந்துடும். செரிமான பிரச்சனை வந்தாலே உணவு வந்து எடுக்காது. எந்த அளவுக்கு உணவு எடுக்குதோ அந்த அளவுக்கு தான் மாட்டோட வளர்ச்சியுமே நல்லாயிருக்கும், உடல் எடையுமே அதிகரிக்கும். உடல் எடை குறைஞ்சிச்சின்னா பாலோட உற்பத்தி திறனுமே குறைஞ்சிடும். இது எதுவுமே வராமல் நம்ம மாட்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாத்திரையை கொடுத்துடுவோம். இந்த மாத்திரை வந்து நாங்களாக கொடுக்கலங்க, கால்நடை மருத்துவரின் அறிவுரைப்படி தான் கொடுக்குறோம். ஏன்னா எங்கள் 2 மாடுகளுமே இப்போ 7 மாதம் சினையில் இருக்காங்க. சினை மாடுகளுக்கு கண்டிப்பாக இந்த மாத்திரையை கொடுக்கலாங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே வராது. இந்த மாத்திரையை வந்து நாங்கள் கால்நடை மருத்துவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் தாங்க வாங்கிட்டு வந்தோம். மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாலே தருவாங்க. இந்த மாத்திரையை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் யாருக்கிட்டையாச்சும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கொடுங்க. நான் சொல்கிறேங்கிறதுக்காகலாம் நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு மாடும் ஒரு தன்மை, அதனால தான் சொல்கிறேன். இந்த மாத்திரை தான் கொடுக்க போகிறோம். இந்த மாத்திரையோட பேர் வந்து ஃபேண்டிகைண்ட் ப்ளஸ் அப்படின்னு கேட்டாலே தருவாங்க. ஒரு மாத்திரை வந்து 75 ரூபாய் தான். இது அப்படியே நம்ம பிரித்து இப்போ மாட்டுக்கு கொடுத்துடலாம். பிரிக்கும் போது இப்படி தான் ஒயிட் கலரில் இருக்கும். அந்த கவர் தான் எல்லோ கலர். இந்த மாத்திரை பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஆனால் மாட்டுக்கிட்ட கொடுத்தோம்னா அப்படியே கடிச்சே சாப்பிட்டுடும். இதை நம்ம ஒடிச்சு குட்டி குட்டியெல்லாம் கொடுக்க வேணாம். ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்கோம், மாடு அப்படியே சாப்பிட்டுடுச்சு. அதனால தான் நாங்கள் இந்த டைமும் கொடுக்குறோம். மாட்டுக்கு இந்த மாத்திரை கொடுக்கும்போது காலையில் வெறுவயித்துல தாங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்லாத மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமோ தீவன தண்ணியோ தீவனமோ வச்சதுக்கு அப்புறம் இந்த மாத்திரையை கொடுக்கவே கூடாது. வெறுவயித்துல காலை டைமில் தான் கொடுக்கணும். இந்த மாத்திரை கொடுத்த அடுத்த 1 மணி நேரத்துக்கும் நம்ம எந்த தீவன தண்ணியும் வைக்கக்கூடாதுங்க. மேய்ச்சலுக்கும் அனுப்பக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் கொடுக்கணும். அப்போ தான் இந்த மாத்திரை வந்து உடம்புக்குள்ளே போயிட்டு கீரிப்பூச்சிகள் இருந்தால் அதை கொன்று அதை சீக்கிரமாக வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் நாம் எப்போதுமே மாட்டுக்கு மாத்திரை கொடுக்கும்போது முன் பல்லில் வச்சு கொடுக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி கடவா பல்லில் சைடில் வச்சு தான் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து மாடு வந்து நம்ம கையை கடிக்காமல் இருக்கும். அது மட்டும் கவனமாக கொடுங்க. ஏன்னா மாட்டோட பல்லு வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குங்க. நம்ம கடவா பல்லுக்கு கீழே வச்சோம்னா அந்த இடத்துல பல்லு இருக்காது. அதனால் வந்து நம்ம கையையும் கடிக்காது. அது மென்று சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சைடில் கொடுக்க சொல்கிறது. இப்போ கொஞ்சம் நேரம் இப்படியே பிடிச்சிக்கிட்டோம்னா அது மென்று சாப்பிட்டுடும். இந்த மாத்திரை வந்து ரொம்ப கெட்டியாலாம் இல்லைங்க, அப்படியே கடித்தாலே உடஞ்சிடும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. அவர் சீக்கிரமாக சாப்பிட்ருவார். இவருக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். இதுக்கு மேலே கிட்ட போய் எடுத்தோம்னா உசு உசுன்னு சவுண்டு விட்றாரு. அதனால் நம்ம தள்ளியே நின்று எடுக்கலாம். அடுத்து நம்ம கருப்பு மாட்டுக்கும் கொடுத்துடலாங்க. இவர் அதை விட ரொம்பவே பயந்தாங்கோலியே, கிட்ட போனாலே பயந்து ஓடிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாத்திரை கொடுக்கும்போது எப்போவுமே கவனமாக கொடுக்கணுங்க. ஏன்னா சில மாடுகள் வந்து பயந்துக்கிட்டு நம்ம கையை இது கடிச்சு வச்சிரும். இந்த மாடும் அப்படி தான் ரொம்ப பயக்கும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கடவாப்பல்லையே வச்சு கொடுங்க. உங்களுக்கு மாட்டுக்கு மருந்து கொடுக்குறதோ இந்த மாதிரி மாத்திரை கொடுக்குறதோ தெரியலனா தெரிஞ்சவங்களை அழைச்சிட்டு வந்து மாத்திரை கொடுங்க. நீங்கள் பாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா மாடுலாம் கடிச்சிச்சின்னா நம்ம கையெல்லாம் 2 துண்டாக்கிடும். அந்த அளவுக்கு மாட்டோட பல்லு வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம மாட்டோட பல்லு எப்படி இருக்குன்ட்டு. இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மாத்திரை கொடுக்க தெரியும். அதனால தான் அவங்க தைரியமாக கொடுக்குறாங்க. பாருங்கள் பல்லு காட்டுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களே பாருங்கள். இவ்வளோ ஷார்ப்பான இருக்கிற பல்லெல்லாம் நம்ம கிட்ட போனோம்னா அவ்வளோதான், கையெல்லாம் துண்டாக்கிடும். பாருங்கள் எப்படியோ ஒரு வழியாக கொடுத்தாச்சு நம்ம லட்சுமி மாட்டுக்கும். மாடுகளுக்கு குடல் புழு நீக்கம் மாத்திரை வந்து வருஷத்துக்கு 2 தடவை கொடுத்துடணுங்க. நாங்களும் அப்படியே தான் கொடுத்துருக்கோம். இந்த மாத்திரை கொடுக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழு எல்லாமே நீங்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் புழுக்கள் வந்து மேலும் வளர விடாமல் இந்த மாத்திரை வந்து தடுக்கும். அதுதான் மெயின் யூசேஜ். இந்த மாத்திரை வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் தருதுங்க. நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைம் போட்டோம். இப்போ செகண்ட் டைம் இந்த மாத்திரை கொடுக்குறோம் நம்ம மாட்டுக்கு. மாடுகளுக்கு குடல் புழு நீக்கம் பண்ணுவதற்கு கண்டிப்பாக இந்த மாத்திரையை கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் சினை மாடுகளுக்கும் கொடுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. மாடுகள் ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. நாங்கள் எங்கள் 2 மாடுகளுக்குமே கொடுத்துட்டோம். அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆரோக்கியமாக இருக்காங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.